கம்பைனிங். ஓகே. ஸோ இன்டகிரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு மெர்ஜ் பண்ணுறது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறது. ஓகே. ஸோ கம்பைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது. மார்க்கெட் இன்டகிரேஷன்னாலும் அதே மீனிங் தான். ஓகே. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணுறது பேர் தான் மார்க்கெட் இன்டகிரேஷன். ஓகே. So first we will know about what is market integration. Okay. So market integration, it explains the relationship of firms in the market. So there are different firms in market. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு மில்க் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ ஆவின் இருக்குது, ஆரோக்கியா இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு இடையான ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, எந்த இதில் கோஆர்டினேட் ஆகிருக்கு, எது எதெல்லாம் கம்பைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் மார்க்கெட் இன்டகிரேஷன். ஓகே. So process of expansion of firms by consolidating marketing functions and activities under single management. So combining the activities, combining the marketing function and activities under single management, அது பேர் தான் market integration. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, நவீன்குமார் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நவீன்குமார் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்டில் வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு. ஓகே. ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி பார்க்குறாரு, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி. அது யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கமலசூரியன் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோம். ஸோ கமலசூரியனுடைய கம்பெனி என்ன பண்ணுவார், இவர் பர்ச்சேஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ அது பேர் தான் மார்க்கெட் இன்டகிரேஷன். ஓகே. ஸோ எல்லாருமே சூரரை போற்று படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையாப்பா? அதில் வந்து மார்க்கெட் இன்டகிரேஷன் வரும். ஓகே. ஸோ அந்த பெரிய இவர் இருப்பார் இல்லையா, ஸோ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவர் சூர்யாவோட ப்ராஜெக்ட் ஏன் வாங்குறாரு? ஸோ ஹி வாண்ட் டு இன்டகிரேட் அண்ட் ஹி வாண்ட் டு பி த நம்பர் ஒன், வாண்ட் டு பி இன் நம்பர் ஒன் பொசிஷன். ஸோ அது பேர் தான் மார்க்கெட் இன்டகிரேஷன். ஓகே. ஹி வாண்ட் டு கம்பைன் த ஃபர்ம்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்டகிரேஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபர்ம்ஸ் by consolidating market function and activities under single management. Okay. So there are three types. Okay. Types of market integration வந்து பார்த்தீங்கன்னா there are three types. One is horizontal integration and another one is vertical integration and the another one is conglomeration. Okay. So horizontal integration, vertical and conglomeration. So இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். Okay. So first one is horizontal integration. So horizontal integration means when the firm gains control over other firms performing similar marketing functions. Okay. So இவர் எஃப்எம்சிஜியில் வந்து நம்ம நவீன் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னொரு எஃப்எம்சிஜி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை வந்து அந்த கம்பெனியை இணைச்சிக்கிட்டாலோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இன்டகிரேஷன். சேம் ஆக்டிவிட்டி. ஸோ ரெண்டு பேருமே ஆக்டிவிட்டியுமே வந்து சிமிலராக இருக்கும். ஓகே. ஸோ வேறு ஏதாவது கூட மெர்ஜ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. ஸோ வி வில் சி சம் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ஆரோக்கியா அண்ட் ஆவின். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மில்க் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ம்ஸ். ஓகே. ஸோ ஆரோக்கியாவும் சரி ஆவினும் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ம். ஓகே. ஸோ ஹரிசாண்டல் இன்டகிரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரோக்கியா அண்ட் ஆவின் இருக்கு. ஸோ சப்போஸ் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகாது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆவின் வந்து என்ன பண்ணுறாங்க, தே வாண்ட் டு பர்ச்சேஸ் ஆரோக்கியா which is doing similar function. Similar function na processing function பண்றாங்க. So horizontally they are merged. Horizontally they are integrated. அதனால தான் அது horizontal integration அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay. Then so milk processing industry, so when they
merge together, it is called horizontal integration. So what will happen when we integrate these two firms? So ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கப்பா, வந்துடுறேன். ஓகே தம்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டையும் போய் மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா we are buying out an competitor, so which will reduce the competition. Okay, so ஆரோக்கியா அண்ட் ஆவின் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காம்படிட்டர் பிட்வீன் இந்த மில்க் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு காம்படிட்டர் வாங்குறதுனால காம்படிஷன் கம்மியாயிடும் நமக்கு. ஸோ we can gain large share in the market. ஸோ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஷேர் இந்த மார்க்கெட், நம்ம மில்க் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஷேர் வரும். அண்ட் ரெடியூசஸ் த மார்க்கெட்டிங் காஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைசிங் இன் ட்ரேட். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஹரிசாண்டல் இன்டகிரேஷன் பற்றி? ஸோ வென் டூ ஃபர்ம்ஸ் பெர்ஃபார்மிங் சிமிலர் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் மெர்ஜ் டுகெதர், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரிசாண்டல் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இன்டகிரேஷன். ஸோ வெர்டிக்கல் இன்டகிரேஷன் இப்போ நம்ம மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதில் வென் எ ஃபர்ம் பர்ஃபார்ம்ஸ் மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி இன் சீக்வன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராசஸ், இட் இஸ் கால்டு வெர்டிக்கல் இன்டகிரேஷன். ஸோ வென் எ ஃபர்ம், ஒரு ஃபர்ம் இருக்குது, இப்போ நம்ம அதே சொன்ன ஆரோக்கியாவில் வந்து ஆவின் இருக்குது. ஸோ அவங்களே வேற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணுறது பேர் வெர்டிக்கல் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ வில் see it with an
effects when one firm assumes another function, what will happen? Okay, so it will have more profit by taking up additional functions. So when Arogya is taking care of procurement also, they can cut the procurement charges, so they can cut the middleman, so it will increase their profit. Then risk reduction through improved market coordination, so we can reduce the risk, so by way of handling all the things by the firm itself. Then improvement in bargaining power and prospects of influencing price, so we can increase the bargaining power. Then low operational cost, so ultimately the middleman will be outnumbered, so we will get low operational cost. நீங்க கனெக்ஷன் லாஸ்ட் வந்துருச்சு, டீலிங்க் வேஸ்ட்டுன்னா இப்போ எப்படிங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறது? Okay, Thambi. So the final one is conglomeration. Okay. So conglomeration அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, it is combination of agencies or activities that's not directly related to each other and operated under single management. Okay. So undertaking dissimilar activities, different activities எடுத்துக்கிறது பேர் தான் conglomeration. Okay. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி, ஸோ அதை வந்து நம்ம இதை வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி, ஸோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see an example here. ஸோ ஆதித்யா பிர்லா குரூப்ஸ். ஸோ ஆதித்யா பிர்லா குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா when they want to do some ஸ்லைடு தெரியலையா? ஸ்லைடு தெரியுதா தம்பி? ஓ, லாஸ்ட் இதெல்லாம் கேட்கலையா?